பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ரிஸ்க்குமா. எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் பேட் பண்ணுங்க கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், பேட் பண்ணுங்க கோடி கோடியாக, இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இண்டஸ்ட்ரியை கெட்டுச்சோட ஆகிட்டாங்க. 40,000 ரூபாயில் லைஃப்பை சர்வே பண்ண முடியாதுங்கிறது ஃபஸ்ட்டு. இந்த மனப்பக்குவம் இங்கே இருந்தால் எங்கள் பிஸ்னஸை ஜெயிப்பாங்க. உடனே பொண்ணுப்பா உடனே இறங்கி போடு. சேவிங் கம்மியாக சேலரி வாங்குறவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க். எதுவுமே இல்லை, நான் இதை வச்சு தான் என்னோடய வாழ்வாதாரம் அப்படின்னு வந்தால் தமிழ் கொண்டு உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் ட்ரேடிங் பற்றியும் நமக்கு இருக்க பேசிக் டவுட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் ஜீனியஸ் நசீர் சார் வந்திருக்காரு. ஹலோ சார். ஹாய். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஒருத்தர் 40,000 ரூபாய்க்கு மேலே மாதம் சம்பாதிக்கலைன்னா நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையை சகஜமாக நடத்த முடியாது. ஆனால் என்ன பண்ணால் நம்ம இன்னும் நம்மளுடைய லைஃப்பை சகஜமாக நடத்துறதுக்கு இந்த ஸ்பேர் டைமில் வேற ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், கண்டிப்பாக வேறு பிஸ்னஸ் பண்ணலாம். பட் 40,000 ரூபாயில் லைஃப்பை சர்வே பண்ண முடியாதுங்கிறது ஃபஸ்ட்டு தவறான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 10,000ல் ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 1Cல ஃபேமிலி ரன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? பட் இப்போ இருக்க கால சூழ்நிலைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ். இங்கே எத்தனை பேர்ட்ட சேவிங்ஸ் இருக்குது? எத்தனை பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறீங்களா? அது இனிமே தான் பண்ணணும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, பணம் அப்படின்னு ஒன்று வந்துட்டா அதை ஒன்று பீரோவில் பூட்டி வைக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடணும். அசட்டாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தோன்றது கிடையாது. அசட்னா என்னென்ன அசட்டில் பண்ணலாம்? கோல்டு வாங்கி வைக்கலாம், ஃபிசிக்கல் கோல்டு. அதாவது நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கீங்க ரைட்டா, உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வியர் பண்ணுறதுக்கு பிடிக்கும். பட் நாங்கள் ஜென்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்லைன் பாண்டில் வாங்கலாம், ஆன்லைன் கோல்டு வாங்கி அதை வச்சுக்கலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர்ஸுக்கு முன்னாடி கோல்டு ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் எவ்வளோல இருந்துச்சு அப்படின்னா 4,500 5,000 நியரில் இருந்துச்சு. இப்போ ப்ரைஸ் எவ்வளோ? 9,000. that's it. அப்போ எந்த அளவுக்கு பீக் ஆகிருக்கு? டபுள், அதாவது மோர் தென் ஒரு 30% ஹைக் ஆகிருக்கு 2 வருஷம். அப்போ நம்ம அப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ ப்ராஃபிட், ஓரளவு ப்ராஃபிட் பண்ணியிருந்தா இது ப்ராஃபிட்டான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ராஃபிட் தான் சொல்லுவோம். ஆனால் நான் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லுவேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்னு நானே சொல்கிறேன், ஆனால் இப்போ நான் ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்கிறேன். அதுதான் ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஃப்ளேஷனையும் இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் சேர்த்து பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி டாலர் ப்ரைஸ் எவ்வளோ? $1 எவ்வளோக்கு இருக்கும்? மோர் தென் 80 ருபீஸில் இருந்துச்சு. ஆனால் இப்போ டாலர் ப்ரைஸ் 89. இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்குல்ல, ஒரு வருஷமும் இன்ஃப்ளேஷன் ஏறல. அப்போ இது அசட்டுங்கிறத நான் ஏன் சேவ் பண்ண சொல்கிறேன்னா, அந்தந்த கால சூழ்நிலைக்கு வாழ்றதுக்கான வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட்டுங்கிற கணக்கு கிடையாது. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். அது ப்ராஃபிட் கிடையாது. கோல்டோட ப்ரைஸ் ஏற ஏற இன்ஃப்ளேஷன் ஏறுது, கோல்டோட ப்ரைஸ் ஏற ஏற நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள் முடக்கம் ஏறுது, டீசல் ப்ரைஸ் ஏறுது, பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே ஏறுது. அதனால தான் 40,000 ரூபாய் பத்தலன்னு நாங்கள்லாம் கேட்குறோம். 40,000 ரூபாய் பத்தலாம். நம்ம அசட் அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இல்லாத ஒரு விஷயமா. இதெல்லாம் ரிஸ்க் கிடையாது. இப்போ ஃபிசிக்கல் கோல்டாக நான் வச்சுருந்தாலும் சரி, கோல்டோட ப்ரைஸ் இறங்குமான்னு கேட்டால் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா கோல்டு அப்படிங்கிறது ஒரு மைனிங் ப்ராடக்ட் ரைட்டா. கோல்டு தோண்ட தான் கிடைக்கும். ஒரு கட்டத்தை கிடைக்காம கூட போகலாம். கிடைக்காம போச்சுன்னா அதோட சப்ளை சுத்தமாக குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐஃபோன் வச்சிருக்கேன், ஓகே ரைட்டா. இந்த ஐஃபோனு இந்த ரூமில் 10 ஐஃபோன் இருக்குது, ஆனால் இங்கே 20 பேருக்கு அந்த 10 ஐஃபோனை வேணும். அப்போ இங்கே என்ன ஐஃபோனோட சப்ளை கம்மியாக தானே இருக்குது, ஆனால் 20 பேருக்கு அது தேவை இருக்குல்ல. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஐஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இன்னொருத்தவங்க நீடு இருக்கப்ப நான் 2 லட்ச ரூபாய்க்கு நான் கொடுப்பேன்னா ஐஃபோன் தான் வாங்கிட்டு போகணும். ஸோ இதுதான் நடக்கக்கூடிய விஷயமே. மார்க்கெட்டே இதுதான். இப்படிதான் தேவை இருக்க இருக்க. இன்னொன்று நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிள் ஜேர்னின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லோ ப்ராஃபிட்டபிள் ஜேர்னின்னு சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 40,000 பத்தலை எனக்கு 1,00,000 வேணும் அப்படின்னா ஆமா. அஸ் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகலாம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும் அப்படின்னா நான் எவ்வளோ இன்கம் எடுக்கணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகுறீங்க, ஒரு டெக்ஸ்டைல் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? ஒரு 1C இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. 1C நம்மளால ஒரு சென்னை சிட்டிலே ஆரம்பிக்கணும்னு அவங்கள ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ரைட். எவ்வளோ இன்கம் எதிர்பார்ப்பீங்க மாதம்? அதை விட நான் ஒரு 10% எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னு தான் தட்ஸ் குட். இதுதான் வந்து ஹேபிட். இதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாதம் மாதம் எனக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சோம்னா கேட்டா இல்லை. ஆனால் பிஸ்னஸில் கிடைக்கும் ரைட்டா? ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தா ரிஸ்க்குமா. எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் ரிஸ்க். அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ட்ரேடிங். ட்ரேடிங்குமே ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கு நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணேன்? இப்போ நான் எந்த ஒரு 40,000 இருக்குது அப்படிங்கிறப்போ நான் 10,000 நான் என்ன பண்ணேன்? ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ட்ரேட் பண்ணி என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் கையில் 10,000 வச்சுக்கிட்டு நான் 1,00,000 ஆசைப்படக்கூடாது. அது முடியாது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே அதான் நினைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு 10,000 கொடுத்து ட்ரேட் பண்ண சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் பண்ணுவீங்க, 2 ட்ரேட் பண்ணுவீங்க, மைண்டு கேட்காது. 10 ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஐயோ 10,000 வச்சு 20,000 பண்ணோம், 20,000 வச்சு 40,000 பண்ணோம், 40,000 வச்சு 80,000. இது கண்டிப்பாக நடக்கும் ரைட்டா? ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அனுபவம் பட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ஹியூமனோட நேச்சர். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? அதில் எனக்கு 10%. இப்போ நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 1,000 போடும். இந்த மனப்பக்குவம் யாருமே இங்கே இல்லையே. கரெக்டா. இந்த மனப்பக்குவம் இங்கே இருந்தால் எங்கள் பிஸ்னஸை ஜெயிப்பாங்க, ட்ரேடிங்கில் ஜெயிப்பாங்க. என்ன மனப்பக்குவம் இல்லைன்னா நான் எப்படி ஜெயிப்பேன்? இப்போ 40,000 நீங்கள் மாதம் மாதம் 10,000 சேவிங் பண்ணுங்க. 1,00,000 ஆச்சு. ஒரு வருஷத்தில் எனக்கு எட்டாச்சு 1,20,000 நான் சேவ் பண்ணுறேன். அதை வச்சு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா இந்த 10,000 ஸ்டார்ட் பண்ணுறது, 20,000 ஸ்டார்ட் பண்ணுறது. ரிஸ்க் இருக்க ரெடியானா நீங்கள் 10,000 20,000 ஆக்கலாம், 20,000 40,000 ஆக்கலாம். இஃப் யூ டேக் ரிஸ்க் ஒன்லி. இல்லை என்னோட நான் இதை வச்சு தான் என்னோட வாழ்வாதாரத்தையே பார்க்கணும் அப்படின்னா டோன்ட் டூ தட். ஸோ சேவிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன், நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறேன். நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணும்போது நான் சேவ் பண்ண வச்சுருந்தேன், பிள்ளைக்காக சேர்த்து வச்சுருந்த காசு, என் பிள்ளை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருந்த காசு, அவ்வளோ பேர் வந்துட்டு ஆசை வார்த்தைகளை கூடுறாங்க. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கேம் கால்ஸ், முக்கியமாக பசங்க ஏமாறாங்க. அதுவும் வயசானவங்க இருக்காங்க தெரியுமா, ரொம்ப ஏமாறாங்க. சீரியஸாக சொல்கிறேன். ஒரு பொண்ணு மாதிரி வந்து பேசிட்டா போகிறோம், வலையில் உண்டுறாங்க. பொண்ணு மாதிரியா? எஸ், நடக்குது நடக்குது. ஆனால் அது பொண்ணு கிடையாது, பையன். பையன். ஓகே. டெலிகிராமில் சேட்டிங் நடக்குது. பொண்ணு மாதிரி வந்து பேசிட்டு நான் உனக்கு ட்ரேட் பண்ணி தரேன், நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். பொண்ணு பேசினா நம்ம ஆளுங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா? ஆமாம். இது உண்மையில அவங்க வந்து என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஆனால் இவங்க டார்கெட் பண்ணுறவங்களாம் யாருன்னா வயசானவங்க. ஆமாம், 40 வயசு 50 வயசு இருக்கிறவங்களாம் டார்கெட் பண்ணிடுறாங்க. இதுக்குன்னு ஒரு டீமே செயல்படுறதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே பொண்ணுப்பா, உடனே இறங்கு, போடு காசை போடு. கடைசியில் 1,00,000 பார்த்தியா 12,00,000 ஆக்கிட்டேன், இதை நீ எடுக்கணும்னா ஒரு 2,00,000 கொடு, ஏமாட்டு ஓடு, பிளாக் பண்ணு, டோட்டலாக போச்சா 10,00,000. கஷ்டப்பட்டு சேர்த்தது நான் பார்க்குறேங்க, கண்ணு முன்னாடி சொல்லியிருக்காங்க. என் ஆஃபீஸில் வந்து என்ன புலம்பியிருக்காங்க. இதோட மெயின் ஸ்டோரி என்னன்னா, சீரியஸாக ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு ஒரு டாக்டர், நல்ல எஜுகேட்டடான ஒரு டாக்டர் என்னை மீட் பண்ண வராரு. அதுக்கு தகுந்து வச்சுங்களேன், என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு ஸ்ரீலங்கன் பையன். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் பிடிக்கும், அந்த ஸ்லாங் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த டாக்டர் ஃபேமிலி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிருக்காங்க, அந்த டாக்டரோடைய ஒய்ஃப்கிட்ட பேசியிருக்காரு. அண்ணன் தம்பியா, அண்ணன் தம்பி மாதிரி ஒரு பிரதர் இதில் ரிலேஷன்ஷிப்பில் பேசி ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரியா ஆகி ஃபஸ்ட்டு 1,00,000 வாங்கினாரு, அப்புறம் 2,00,000 வாங்கினாரு, அப்படியே 3,00,000 வாங்கினாரு, 4,00,000 வாங்கினாரு. அப்படி படிப்படியாக வாங்கி 50,00,000 ரூபாய். எவ்வளோ? 50,00,000. அவங்க வந்து சார் இந்த மாதிரி 50,00,000 விட்பேன் சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னுடைய டாக்டருக்கு படித்தது, என் ஃபேமிலியில் உள்ள என் ஒய்ஃபோட ஜுவல்ஸு, என்னோட நிலைமை, எனக்கு நான் தவறான முடிவுக்கு போகிற நிலைமை இருக்குங்க. நம்மளால் என்ன பண்ண முடியும்?
ஸோ நம்மளால சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். பட் இதுக்குன்னே நிறைய பேர் அதுலலாம் போய் ஏமாந்துறாங்க அந்த மக்கள். ஆசை வார்த்தையை காமிக்கிறதுனால நமக்கு ஆசை வருது. உடனே போய் நான் எதனால இந்த விஷயம்லாம் சொல்றேன்னா, எந்த ஒரு பிஸ்னஸை ஈஸியாக சம்பாதிக்கணும் இங்கே எல்லாமே பண்ணலாம், இங்கே எல்லாமே கோடீஸ்வரனா இருக்கலாம். ஃப்ராங்காக சொன்னா அதுதான் வந்து உண்மை. ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, ட்ரேடிங்கும் ஒரு பிஸ்னஸாக தான் பண்ண போறீங்க. பட் கொடுக்குற அளவுக்கு தான் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். போடுங்கிற அளவுக்கு மைண்டை அந்த மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கிட்டோம்னா ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போகலாம். ஒரு 1 CA கேபிட்டல் இருக்கு, நான் 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணேன்னா 3 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணியா? டோன் எப்படிமா இருக்கு என்னோட சோசியல் மீடியா? 3 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணியா? என் கேபிட்டலுக்கு அது 3%. எனக்கு அது போதும். என் 3 லட்ச ரூபா ஃபேமிலியை பார்க்க முடியாது பார்த்துக்கலாம். ஏன்னா ஓகே சார், இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஜாப்ல வந்து நல்லா சேலரி கெயின் பண்றவங்களுக்கு செட் ஆகும். பட் மந்த்லி எனக்கு இவ்வளோதான், நான் ஒரு 15,000 இல்லை 20,000 இந்த மாதிரி கம்மியாக தான் வந்து நான் வந்து சேலரி வந்து வாங்கிட்டு இருக்கேன், அவங்களுக்கு வந்து அது எப்படி செட் ஆகும்? ட்ரேடிங் கம்மியாக சேலரி வாங்குறவங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவங்க ஃபினான்சியலாக வந்து டிபெண்டன்சி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு 15,000 ரூபா சேலரி வாங்கினா என் ஃபேமிலிக்கே போயிடும், எனக்குன்னு ஒன்று சேவிங் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம்மை கெயின் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்ட்ரா எனக்குன்னு ஒரு இன்கம்மை கெயின் பண்ணி வச்சுட்டு, இப்போது எப்படி நான் சொல்லுறது அப்படின்னா 15,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் அடுத்த ஹையர் பொசிஷன் போகிறப்ப என்னோடய சேலரி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 500 ரூபா சேலரி வாங்கினேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி. இந்த இயர் 2016 500 rupees தான் என்னோட சேலரி. பர் டேவா மந்த்தா? per month 500. 2016. ஆனால் நான் லாஸ்ட் என்னோட சேலரி பேக்கேஜ் கேட்டிங்க அப்படின்னா 2020 என்னோட லாஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,000 மந்த்லி. தட்ஸ் இட். ஸோ பட் ஹவு இட்ஸ் பாசிபிள்? ஆனால் இப்போ என்னோட டர்ன் ஓவர் வேறு. இந்த ட்ரேடிங் ஜாப் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் ஃபினான்சியலாக டவுன் ஆனவங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ஃபினான்சியலாக டவுன் ஆனவங்க ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. இப்போ என்கிட்ட 10,000 ரூபா இருக்கு, அதை வச்சுன்னா குடும்பம் பார்க்கணும்னா நான் எப்படி 10,000 ரூபா ரிஸ்க் எடுப்பேன்? அப்போது ஃபினான்சியலாக டவுனாக இருக்கிறவங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்படி முடியாதவங்களுக்கு இது வேணான்னு சொல்லுவேன். பட் டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது உங்கள்கிட்ட, அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். எங்களால் முடியும், எங்கள் டீம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இன்ன வரைக்கும். பட் அது நான் பண்ணி கொடுப்பேன். ஆனால் அதுக்கான டைம் போட ரெடியாக இருக்கோம்மா, ரெடியாக தான் நான் பண்ணி கொடுக்க ரெடி. ஸோ அப்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரேஜினிஸ் டீம் தனியாக ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சுருக்கோம். அதாவது இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, எங்கள் கூட படிக்கிறாங்க, எங்கள் கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணாங்க, அவங்களுக்கு வந்துட்டு எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய பேர் ஃபுல் டைம் ட்ரேட் பண்ணணும், உடனே பண்ணணும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களே, நான் ட்ரேடிங்குள்ளே வரேன், ஃபுல் டைம் ட்ரேடர் ஆக போகிறேன், ஜாபை விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மணி இருந்தால் வாங்க. உங்கள் லைஃப்பை சர்வே பண்ணுறதுக்கு 1 இயர்க்கான மணி உங்கள் கையில் இருக்கா? பட் அது வந்து நம்ம எடுக்கிற அந்த பிசினஸை பொறுத்து தான் 1 இயரா 6 மந்த்ஸ் அதுதான் சொல்றேன். அந்த லைஃபுக்கு சொல்றேன். அந்த லைஃப்னா இப்போ நீங்கள் மந்த்லி உங்களோட எக்ஸ்பென்ஸ், உங்கள் ஃபேமிலி உங்கள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 மேலே ஆயிரும். ஒரு வருஷத்துக்கு 6 lakhs தேவை. அந்த 6 lakh உங்கள்கிட்ட இருந்தால் அது உங்கள் லைஃப்பை சர்வே பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். ஓகே, ரிஸ்க் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கான பொட்டென்ஷியலை நான் கிரியேட் பண்ணிவிட்டு நான் ரிஸ்க் எடுக்கணும். எதுவுமே இல்லை, நான் இதை வச்சுதான் என்னோட வாழ்வாதாரம் அப்படின்னு வந்தால் தலையில் ஒரு துண்டை போட்டு உட்காந்துருங்க. இந்த மைண்ட் செட்டுனால தான் தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன், இந்த மைண்ட் செட் பிஸ்னஸ்ங்கிற மைண்ட் செட்டு, இந்த மைண்ட் செட்டில் வரவங்க தாங்க தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன்ல, நிறைய பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க கோடி கோடியாக சம்பாதிக்கலாம், ட்ரேட் பண்ணுங்க கோடி கோடியாக இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, இண்டஸ்ட்ரியை கெட்டுச்சோட ஆக்கிட்டாங்க. ஆனால் ட்ரேடிங் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ்ன்னு இன்ன வரைக்கும் யாரும் சொல்லலை. சரி, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நிறைய கூட்டம் எப்படி சுற்றிட்டு இருக்குன்னா, ஒன்று ட்ரேட் பண்ணி சம்பாதிக்க முடியலன்னு வச்சுங்களேன், ட்ரைனிங் கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை பார்க்குறது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா சிக்னல் கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாது. அப்படியும் இல்லையா, எவனாச்சும் இழிச்சவன் நம்ம கையில் மாட்டுவாங்களா, மாட்டினா அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த அக்கௌண்ட்டை கையில் வாங்கி லாஸ் பண்ணி கொடுத்துட்டு 0 ஆக்கி விட்டு கொடுத்துறது. இதெல்லாம் வந்து ப்ராப்பரான ஃபோன் நம்பரோ ப்ராப்பரான ஆதார் கார்டு ஐடியத்தை வச்சு பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு பயிலும் பண்ணல. ஏன்னா நேராக போய் வீட்டில் வாசலில் நின்றுவாங்களே. கரெக்டா? எல்லாம் இந்த நடக்குது.
நம்ம ஆளுங்களும் இதில் உள்ள அவேர்னஸை பார்க்கறது கிடையாது. இப்போது ட்ரேட் ஜீனியஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள எல்லா சர்வீஸும் பண்ணுது ஒரு பிராண்டாக பண்ணுது. ஒரு பிராண்டாக பண்ணுறதுக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குல்ல. ஆமா. ஆனால் பிராண்டு பண்ணுறோன்னு சொன்னால் அந்த பிராண்டை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் சாரீ கற்றுக்கிங்க, உங்கள் சாரியோட பிராண்டை நீங்கள் எப்படி போய் பார்ப்பீங்க? அந்த பிராண்டை பார்த்து தானே வாங்குவீங்க. இல்லை பார்க்காம அப்படியே சாரி நல்லா இருக்குன்னு வந்துடுவீங்களா? ரைட். நான் நார்மலாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. நான் பிராண்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன். ஒரு நம்பிக்கைத்துவம் ஒன்றுங்க. ஓகே. ஸோ நிறைய பேர் என்னன்னா அதை பிரித்து பார்க்க மாட்டாங்க. மக்களுக்கு அந்த இது தோணலைங்க, அந்த அவேர்னஸ். இப்போது நான் வந்து ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரேட் ஜீனியஸில் நான் ஒரு சர்வீசஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரேட் ஜீனியஸ் யாருங்கிறத எத்தனை பேர் ஆராயிறாங்கன்னு கேட்டால் இல்லை. இப்போது ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க எத்தனை பேர் அனலைஸ் பண்ணாங்கன்னு இல்லை. ஏன்னா அவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்பர்ஸ் தெரியுமா? ஸோ 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சங்கிற நம்பர்ஸை காமிச்சா உடனே அவன் பின்னாடி ஓடிடுது. ஒரு ஆடி காரு, ஒரு பென்ஸ் காரு பின்னாடி நிற்க வச்சுட்டு வீடியோ போட்டால் அவன் பின்னாடி ஓடிடுது. ஃபர்ஸ்ட் அது அவன் காரா? கரெக்டு தான். இல்லை அவன் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கின காரா? அதை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒன்றும் பார்க்குறது. நேராக போயிட்டு வாங்கிட்டாரு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் கோட் ஷூட் போட்டோம்னா நல்லவன். இந்த மாதிரியும் ஒரு கூட்டம், சில கூட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, இன்கேஸ் நானே இருந்தாலும் சரி, நான் ட்ரைனிங் கொடுக்க ஒர்த்தானவனாங்கிறத ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படும் நீங்கள் யார். அதாவது ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் ஒவ்வொன்றுக்கும். இவங்கள்ட்ட படித்தா ப்ராஃபிட் ஆக முடியுமா? உண்மையிலே இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் நடக்குதா? இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா? இவங்க யார்? இவங்க பேக்ரவுண்ட் என்ன? இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இவ்வளோ விஷயங்களை பார்த்தா மட்டும்தாம்மா இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியில் உங்களால் ஒரு பெஸ்ட்டான எஜுகேஷன் ஆகணும், பெஸ்ட்டான சர்வீஸை வாங்க முடியும். இல்லை அப்படின்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான சர்வீஸை தேடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சர்வீசஸுக்கு காஸ்ட் கொடுத்தே தான் அழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்களே தவிர ஒரு பெட்டரான ஒரு சக்ஸஸை வந்து உங்களால் டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஆசை இருக்கிற அளவுக்கு அவேர்னஸும் இருக்கணும்னு சொல்கிறீங்க. கம்பல்சரி வேணும். ஆனால் ஆசைகள் தான் அதிகமாக இருக்குது, அவேர்னஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது. அது மக்களுடைய நேச்சர், போக போக தான் புரியும். கண்டிப்பாக அது போகும், டைம் இருக்கும். அது ஒரு நாள் புரியும், இன்று புரியாது, ஒரு நாள். தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து உங்கள் மூலியமாக நாங்கள் வந்து ட்ரேடிங்கில் அவேர்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ்.